அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் நேம் எக்ரி வித் மீ. சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள்கிட்ட சில கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். குறிப்பாக எங்களோட 2 வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருந்தது கேள்வியெல்லாம் அதாவது ஒன்று நாங்கள் விவசாய கல்லூரிகள் இலங்கையின் விவசாய கல்லூரிகளை பற்றி போட்டது, MBQ 5 பற்றி போட்டுறது. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ். மற்றது நெட் பயிற்சியில் பரிசூட் மர பயிற்சி என்று போட்டிருந்தாங்க. அதுக்கும் பல டவுட்டுகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரெண்டு வீடியோலையும் அந்த கமெண்ட்ஸுக்கான பதிலை தான் இதில் சொல்லுவோம். அதில் நாங்கள் விவசாய கல்லூரியை பற்றி போட்ட வீடியோவில் பல கேள்வியை கேட்டிருந்தீங்க. உதாரணமாக ஏஎல்ல ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு போகலாமா, அடுத்த 5 படிச்சுட்டு 6 டிகிரி அதுகளுக்கு போகலாமா, அடுத்த டெக்னிக்கல் காலேஜுகளில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. மற்ற தமிழில் இந்த விவசாய கல்லூரிகள் தமிழில் இருக்குதான்னெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது ரூபா நாங்கள் தெளிவாக பார்ப்போம். முதலாவது இலங்கை விவசாய கல்லூரிகள் 5ஓ 6ஓ தமிழ் மொழியில் இப்போ இல்லை. தமிழ் பிரதேசங்களில் பாலமுனை மற்றும் பரந்தனில் 5க்கான பாடசாலைகள் காணப்படுது, 6க்கான பாடசாலை வவுனியால் காணப்படுது தமிழ் பிரதேசங்களில். ஆனால் அங்கேயும் ஆங்கில மொழி மூல கற்கிறது தான் நடைமுறையில் இருக்குது. இலங்கை ஃபுல்லாகவே தமிழோ சிங்களத்திலோ இப்போ விவசாய கல்லூரிகளுக்கான கற்கிறது இல்லை, ஆங்கில மொழி தான் பொதுவாக இருக்குது. அடுத்த ஆர்ட்ஸ் படிச்சுட்டு MBQ 5ஓ 6 செய்யலாமான்னு கேட்டீங்க. ஏஎல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சீங்கன்னா நேரடியாக MBQ 5ஓ 6ஓ செய்ய இயலாது. அப்படி நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு 3 பாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் MBQ 4 படித்து 4 மூலமாக விவசாய தொழில்நுட்பம் 4 படித்து அதன் மூலமாக MBQ 5 படித்து அதுக்கு பிறகு 6 படிக்கலாம். அப்படி தான் நீங்கள் போகலாம். மற்றபடி நீங்கள் இதை போகக்கூடிய ஆகலைன்னா பயோ அல்லது டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு பாஸ் இருக்குது, ஒரு பாடம் பாஸ் இருந்தாலும் நாங்கள் MBQ 5 படிக்கலாம். சரிதானே, தெளிவாக இருக்கணும். 5 படிக்கலாம். அடுத்த MBQ 5 படிச்சுட்டு நாங்கள் எப்படி 6 படிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் 6 நாங்கள் எப்படி படிக்கணும்னா MBQ 5 நாங்கள் ஒரு பாடசாலை இப்போ உதாரணத்துக்கு இலங்கை விவசாய கல்லூரி பிறந்தனில் நாங்கள் MBQ 5 முடிக்கிறோம். முடிச்சுட்டு நாங்கள் 6 டிகிரி எப்படி செய்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி பார்ப்போம். என்னென்னா அதில் 5 படித்து முடித்தோன்னே பாடசாலையின் ஊடாக MBQ 6க்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி நாங்கள் அதில் போய் MBQ 6 உள்ள பாடசாலையில் திரும்ப ஒரு வருஷம் படித்தோம்னா எங்களுக்கு MBQ 6 முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட வேறு வழி என்ன இப்போ டெக்னிக்கல் காலேஜுகள் குறிப்பாக குருநாகல் தம்புள்ள போன்ற பிரதேசங்களுக்கு டெக்னிக்கல் காலேஜுகள் இந்த MBQ 6 இப்படி 5லேருந்து 6 படிக்கிறதுக்கான டொப்பப்பை செஞ்சுட்டுருக்காங்க. ஆனால் அது காசு கட்டி தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் வரும். அப்படி காசு கட்டி படிக்க வேண்டியிருக்கும். அந்த முறையிலே நீங்கள் MBQ 6 முடிச்சுக்கொள்ளலாம். அதை விட நீங்கள் டிகிரி என்று பார்க்கக்குள்ள வயம்பு யூனிவர்சிட்டி மற்ற அம்மாந்தோட்டில் இருக்க கொழும்பு யூனிவர்சிட்டி போன்றவங்க நாங்கள் டொப்பப் பண்ணுறதுக்காக நாங்கள் MBQ 5 வச்சு அதுக்கு மேலே நாங்கள் அந்த விவசாயத்துக்கான டிகிரிகளை செய்யலாம். BSc இன் அக்ரிகல்ச்சர் செய்யலாது. வயமில் பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் மற்றது அம்மாந்தூர்லேயும் ஒரு டெக்னாலஜி பயோடெக்னாலஜி சம்திங் அப்படி ஒரு டிகிரி நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் அந்த விவசாய கல்லூரி தொடர்பான வீடியோக்கு கவுண்ட் பண்ணியிருந்தேன் இது சம்மந்தமாக. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் MBQ 6 பற்றி இல்லாட்டி அதில் டிகிரியை பற்றி விரிவாக வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி ஒரு விரிவாக வீடியோ போடுவோம். அடுத்து நாங்கள் பரிசூட் முறையில் நெட் பயிற்சி செய்கின்ற வீடியோ போட்டதுனால அதுவும் நல்ல ரீச் ஆகிருந்தது, நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. குறிப்பாக இந்திய நண்பர்கள்ட்ட எங்களுக்கு அதுக்கான கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. அதில் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் எங்கே அந்த ரேயை பெற்றுக்கொள்ளலாமெண்டு. அது இலங்கையை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்து எனக்கு தெரியல, இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் கமலரச நிலையம் இருக்கும். கமலரச நிலையத்தில் விவசாய ஆசிரியர் அலுவலகம் இருக்கும். அங்கே அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லா கமலரச நிலையத்திலையும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது விவசாய ஆசிரியர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சூட்டுக்கான ட்ரே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒன்று. நிறைய பேர் அந்த ட்ரே கண்டு கேட்டுருந்தீங்க. அது எவ்வளோ விலைன்னு கேட்டுருந்தீங்க. அது மானிய அடிப்படையில் இப்போ 17-18 ரூபாய்க்குள்ளே வரும். அது மானிய அடிப்படையில் இருக்கும். மற்றபடி நீங்கள் வெளியே வாங்குறேன்டா அதை நீங்கள் விவசாய ஆசிரியர் தொடர்பு கொண்டீங்கன்னா அவரோட அதை செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்த இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு ஆள் கவுண்ட் பண்ணியிருந்த அந்த வீடியோக்குள்ள பர்சூட் மெத்தடில் இருக்கிற தீமைகளையும் நீங்கள் இருக்க சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் தீமை என்று சொல்ல மாட்டோம். பர்சூட் முறையில் இருக்கிற சவால்கள் என்று சொல்லலாம். என்னென்ன சவால் இருக்குன்னா முதலாவது அனுபவம் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அனுபவம் இல்லாமல் நாங்கள் பேரிய அளவில் செய்யக்குள்ள அது எங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்கும். அடுத்து 400 ரூபாய்ண்டா 400 ரூபாய் நாங்கள் போடணும். தரமான விதைகள் எடுத்து போடணும். ஏன்னா 400 ஒரு ரூபாயில் இதுக்கு அவ்வளோ இதுக்கையும் விதைகள் முடித்து நாங்கள் நாற்று பெறக்கூடியதாக இருக்கணும். 400 ரூபாய் போடணும். அடுத்த அனுபவம் குறிப்பாக எப்படி சொல்கிறேன், அந்த எறிகிறது இருக்குது தான். அந்த எறிகிறதுல எங்களுக்கு ஒரு அனுபவம் கட்டாயம் தேவைப்படும். அந்த அனுபவம் இல்லாத டீம் அந்த பரிசூட் ஃபெயிலியர் ஆகுது சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்து எங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள்
வந்து எங்களுக்கு லேபர் சார்ஜ் வந்து ஆரம்பத்தில் வந்து மிக அதிகமாக காணப்பட போகுது இந்த பரிசூட் முறைக்கு. அதுக்காக குறிப்பாக வந்து நாங்கள் நெற்பயிற்சியில் நாற்று நடுக பரிசூட்னு சொல்லுவோம் அந்த நவீன முறைகள் இன்றைக்குள்ள. அதில் வந்து நாற்று நடுகைக்கான லேபர் சார்ஜ் வந்து குறைவாக இருக்கும், அதாவது கூலியாட்கள் வந்து குறைவாக இருக்கும். என்னடா அதுக்கு நாங்கள் ஏற்கிறதுக்கு 100 ரூபாய் தான் போட போகிறோம், ஆனால் இதுக்கு வந்து 400 ரூபாய் போட போகிறோம். அப்போ எங்களுக்கு இதுக்கு வந்து வேலையாட்கள் இந்த தேவை வந்து அதிகமாக காணப்படுது. அப்போ நாங்கள் இந்த பரிசூட் முறையை நாங்கள் எப்படி சிபாரிசு செய்யலாம்டா வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த பரிசூட் ட்ரே போடுறதுல ஈடுபடணும். மற்ற ஒரு பெரிய ஸ்கேலில் செய்கிற விவசாயிக்கு வந்து பொருத்தம் இல்லை. அதாவது வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படி செய்கிறவருக்கு ஒரு 2 ஏக்கர் மேக்ஸிமம் செய்கிற ஆளுக்கு தான் வந்து இது பொறுத்தம். நீங்களும் பரிசூட் புதிய முறைக்கு மாறணும்ன்றேக்க எடுப்பிலேயே ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கருக்குள்ள ஆரம்பத்தில் அப்படி போனீங்கன்னா வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதோட நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க இப்போ நாற்று நடுகையாக இருந்தாங்கன்னா பரிசூட்டாக இருந்தாங்கன்னா ஆரம்பிக்கக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படி அந்த அளவில் இருந்தோம்டா, ஆல்ரெடி மேக்ஸிமம் 2.5 ஏக்கர் அதுக்குள்ள 1 ஹெக்டேர் அளவில் இருந்தோம்டா எங்களுக்கு வேலை இலகுவாக இருக்கும். நாங்கள் ஆரம்பத்திலேயே 3 ஏக்கர் 4 ஏக்கர் கோயிலுக்குள்ள வந்து அதுக்கான தட்டுகள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அப்போ எங்களுக்கு வேலையாக்கள் தேவையும் அதிகரிக்க போகுது. அதுவும் எங்களோட ஏரியாக்கள் வந்து இந்த பரிசூட் ட்ரே போடுறதுக்கான ஸ்கில்லான வேலையாக்கள் வந்து இருக்க மாட்டாங்க, குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ அதுலேயும் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அதுவும் ஒரு சவாலாக காணப்பட போகுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட நெற்தெரிவு. இப்போ 3 மாத நெற்கள் வந்து நாங்கள் சிபாரிசு செய்ய மாட்டோம், பரிசூட்டுக்கும் சரி நாற்று நடுறதுக்கும் சரி. பரிசூட்டை பற்றி கேட்போம். என்ன பிரச்சனைனா வந்து அதுங்களோட நாற்று காலம் வந்து 20 நாள் வந்து நாங்கள் நர்சரி அதாவது வந்து நாற்று தட்டில் வச்சிருக்கிறதால அதில் மட்டம் படிக்கிற இயல்புகளும் வந்து நாங்கள் நாளை குறைக்குள்ளே வந்து அது குறைஞ்சி போகிறதால நாங்கள் 3 மாத நெற்களை சிபாரிசு செய்ய மாட்டோம். மாதிரி ஒவ்வொரு இனமும் வந்து ஒவ்வொரு மாதிரி. இப்போ பரிசூட்டுக்கு வந்து 374 கோரா எல்லாம் வந்து அதாவது 362 பிஜி 374 62 80 322 எல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக செயற்படுது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இனங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல சிறப்பாக செயற்படும். அப்போ அதை நாங்கள் எங்கள்கிட்ட பகுதி விவசாய பண்ணோ யாரோ தெரிஞ்ச அனுபவசாலிகிட்ட கேட்டு அந்த பரிசூட் முறைக்கு இது பொருத்தமும் அதை நாங்கள் பாவிச்சுக்கொள்ளணும். அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு சவாலாக காணப்பட போகுது. அடுத்து வந்து மண் வகை. இந்த மணல் தன்மையான காணிகளுக்கு வந்து இந்த பரிசூட் முறை வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும். களித்தன்மையான காணிகளுக்கு தான் இந்த பரிசூட் முறை வந்து பொருத்தமான முறையாக இருக்கும். அப்போ நாங்கள் அதையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அதுவும் வந்து எங்களை பரிசூட் முறையில் ஒரு சவாலாக இருக்கும். நீங்கள் தீமை கேட்டு நீங்கள் தீமையன்று எங்களை சொல்ல இல்லாது, ஆனால் வந்து நாங்கள் இதுக்கால சவால்களை சொல்லுவோம். இந்த சவால்களை வெற்றி தான் நாங்கள் இந்த பரிசூட் முறையை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து வந்து இன்னொரு கேட்டிருந்தீங்க எங்களுக்கு அதை எறிகிறதுக்கு எல்லாம் அங்கே கூலிகள் கூட போடும். அப்போ என்னென்னு நாங்கள் இலகுவாரி இல்லாமல் நாங்கள் பாரம்பரியமாக வந்து தட்டை வச்சு தட்டில் இருந்து தூக்கி பிடிக்க இப்படி எறிவோம். ஆனால் அதை வந்து இப்போ எங்களோட விவசாயிகள் வந்து அது வேறு மாதிரி உங்களுக்கு இலகுவாக எது ஈஸியோ அதுக்கு ஏற்ற மாற்றிக்கொள்ளலாம். அப்போ எங்கடாக்கள் எப்படி இப்போ என்னென்னு செய்கிறாங்கன்னா தட்டை வந்து தட்டில் இருக்க நாற்றை வந்து உதுத்து கொட்டுறாங்க. இப்போ ஓரளவு காஞ்சினா இப்போ இப்படி பிடிச்சி தண்டைக்குள்ளே உதுத்து கொட்டுறாங்க. கொட்டிட்டு அதை வந்து பேர்ந்த ஒரு சட்டிக்கு எடுத்து வச்சு விதைக்கிறாங்க. அது கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த முறை. அப்போ அதை அப்படியான முறையில் வந்து நீங்கள் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கி பேர்ந்து நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்ச பின்னர் அதுக்கு பிறகு நீங்கள் அதை அதிகரித்து கொண்டு போகலாம். இவ்வளோ வந்து எங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருந்த முக்கியமான கமெண்ட்ஸாக இருந்தது. இதை விட வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இடைக்கிடைக்க இப்படி நாங்கள் நீங்கள் கேட்க கேள்விகளுக்கு வந்து எங்களை பதில் வந்து இப்படியான வீடியோக்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.